ஏசாயா 49 அதிகாரம் எடுத்துக்கொள்வோங்க. இந்த 49 அதிகாரம் இரண்டு பிரிவாக பார்க்க முடியும். முதல் 13 வசனங்கள் மேசியா வரப்போகிறத குறித்து சொல்லி, அந்த மேசியா என்னென்னலாம் நமக்கு செய்வார் என்று சொல்லி முதல் 13 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கோம். அடுத்த 13 வசனங்கள் அதற்கு தேவ ஜனங்களுடைய ரெஸ்பான்ஸை குறித்து இந்த இடத்துல தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கும். இன்னைக்கு காலையில் அந்த முதல் பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். வரப்போகிற மேசியாவால் செய்யப்படுகிற காரியங்கள் என்ன என்று சொல்லி அந்த இடத்துல தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட காரியங்கள் உண்டு. 4 முக்கியமான காரியங்கள் அந்த முதல் 13 வசனங்களை நம்ம பார்க்க முடியும். அதாவது இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாலே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இப்படி ஒரு மேசியா வருவார், அவருக்கு இந்த பகுதியில் கொடுக்கப்படுகிற பெயர் என் தாசன் என்று சொல்லி, மை சர்வெண்ட், என் தாசன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அப்போ வரப்போகிற என் தாசன் ஆகிய அந்த மேசியானால உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? அப்போ இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோம்? அன்னைக்கு வரப்போகிறவர் என்று சொல்லி சொல்லப்பட்டுச்சு, இன்னைக்கு வந்திருக்கிறவரை நம்ம ஆராதிக்கிறோம். அப்போ இயேசுவாமி வருவார், அவர் மூலமாக இதெல்லாம் கிடைக்கும்னு அன்னைக்கு சொல்லப்பட்டுச்சு. இன்னைக்கு இயேசு வந்திருக்கிறார், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லுகிற நமக்கு அன்னைக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்மைதானா, நம்ம லைஃப்பில் இவைகள் உண்மையா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து அதை ஒப்பு கொடுத்து அதை விசுவாசித்து நம்ம கிளைம் பண்ண போகிறோம். நம்ம வாசிப்போம். ஏசாயா 49 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சிருவோம். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனம் அடைவேன் என்று என் பலனாய் இருப்பார். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்தில் நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளில் உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்துக்கு கொண்டு போய் விடுவார். என் மலைகளையெல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள், இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள், இவர்கள் சீனிம் தேசத்திலிருந்து வருவார்கள் என்கிறார். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறார். 4 ஆசீர்வாதங்கள் வரப்போகிற மேசியானால உண்டாகும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் ஆசீர்வாதம் என்ன? ஏசாயா 49 அதிகாரம் 5வது வசனத்துல, யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். முதல் காரியம், இயேசுவினுடைய ஊழியத்தை நம்ம கவனிப்போம்னா, ஆண்டவர் புறஜாதிகளிடத்தில் போகவே இல்லை. அவர் பூமியில் இருந்த அந்த 33 வருஷம் ஊழியம், அந்த 3 வருஷம் ஊழியத்தில் அவர் இஸ்ரவேல் வீட்டாரிடத்துல தான் அவர் போனார். ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக ஏசப்பாட்ட வர்றாங்க. ஆண்டவரே கொடிய வேதனைப்படுகிறாங்க, இரக்கமாயிரும் சொல்லி கூப்பிட்டுட்டே வருகிறாங்க. ஆண்டவர் கவனிக்கவே இல்லை. இப்போ சீஷர்களுக்கே இரக்கமாயி அவளை அனுப்பிவிடும் ஆண்டவரேன்னு சொல்லி சொன்னபோது ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன? நம்ம வாசிப்போம். மத்தேயு 15 அதிகாரம் 24வது வசனம்.
அந்த கானானிய ஸ்திரீயை குறித்து சீஷர்கள் இயேசுப்பாட்ட சிபாரிசு பண்ணின போது ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிப்போம். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். அப்ப இயேசுவினுடைய ஊழியம் என்ன? பூமியில இருக்கும்போது காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார தான் பக்கமா என்ன செய்யணும்? திருப்பணும். ஆணுடைய பிள்ளைங்க பலவிதமான பிசாசுடைய கண்ணினால, பலவிதமான சோதனைகளினால ஆண்டவருடைய தூரம் போயிருக்கிறாங்க. அவர்களை கர்த்தர் பக்கமா திருப்புகிறது தான் இயேசு கிறிஸ்துவின் பிரதானமான ஊழியமாக இருந்தது. அதுக்கப்புறம் தன்னுடைய சீஷர்களை பலப்படுத்தி சீஷர்களை கொண்டு உலகம் எங்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட பிரதானமான ஊழியம் என்ன? காணாமல் போன தன்னுடைய மக்களை தான் பக்கமா இழுக்கணும்னு சொல்லிதான். மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலையும் அதே சத்தியத்தை மறுபடியும் வாசிக்கிறோம் பாருங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37வது வசனம் வாசிப்போம். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாய் நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அந்த அதிகாரத்துல நம்ம வாசிப்போம், ஏசாயால வாசிச்சோம். ஆண்டுடைய ஆசை காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார் தான் பக்கமா திருப்புது. ஆனா அந்த 49 ஏசாயா 49:5 கடைசி பகுதியில வாசிப்போம், இஸ்ரவேலோ சேராதே போகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாய் இருப்பார். அதாவது ஏசப்பாவுடைய ஊழியம் காணாமல் போன தேவ ஜனங்களை தான் பக்கமா அவர் பக்கமா என்ன செய் திருப்புது. விக்கிரகத்தின் பக்கமா போயிட்டாங்க, எனக்கு கடவுளே தேவையில்லை, ஆண்டவரே தேவையில்லைன்னு சொல்லி போயிட்டாங்க. புறஜாதிகளின் மார்க்கத்தில் போயிருக்கிறாங்க. அவர்களை இழுப்பது தான் கர்த்தருடைய ஊழியம். யோவான் ஸ்நானகனை அனுப்பும்போது கூடங்க, யோவான் ஸ்நானகனை குறித்து அவங்க அப்பா தீர்க்க தரிசனமா பாடுகிறார். யோவான் ஸ்நானகனுக்கு அவர் வருவாரன் வாக்கு வந்தபோது சகரியா அதை நம்பவில்லை. அதனால ஊமையை நாக்கப்படுகிறார். குழந்தை பறக்கிறது. குழந்தைக்கு பேர் வைக்கும்போது யோவான் என்று பெயரிடுங்கள் என்று அட்டையில எழுதி கொடுக்கிறாரு. அந்த யோவானுங்கிற பெயர் எழுதப்பட்ட உடனே, அந்த பெயர் வைக்கப்பட்ட உடனே வாய் திறக்கப்படுகிறது. திறந்த உடனே அந்த சகரியா தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை பேசுறாரு. அதை நம்ம வாசிச்சிருவோம். லூக்கா 1ஆம் அதிகாரத்துல 17வது வசனம். இயேசுவுக்கு முன்னோடியாய் இந்த யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டார். வழியை ஆயத்தப்படுத்துகிறவராய், வனாந்திரத்தின் சத்தமாய் அவர் அனுப்பப்பட்டார். அப்போ சகரியா சொல்லுகிற காரியத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னால இந்த சகரியாவுக்கு யோவான் ஸ்நானகன் பிறப்பான் என்று சொல்லி காபிரியேல் தூதன் வந்து தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். அப்போ அந்த யோவான் ஸ்நானகன் என்ன செய்வார் என்று சொல்லி சொல்லும்போது பாருங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 16-17 வாசிப்போம். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடந்து போவான். அந்த கர்த்தருடைய பிள்ளைங்களுடைய இருதயங்களை கர்த்தர் பக்கமா திருப்புகிற ஊழியத்தை ஆண்டவர் யோவான் ஸ்நானகன் மூலமா செய்தார். ஆயத்தப்படுத்துகிறாரு. இயேசுவாமி வருகிறாரு. அப்படி ஊழியத்தினால அநேக யூதர்கள் கர்த்தர் பக்கம் என்ன செய்யறாங்க? திரும்புகிறாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்ப இது நம்ம லைஃப்ல எப்படி அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும்னாங்க, இயேசுவாமி மூலமா நடக்கும்னு சொல்லி சொல்லப்பட்ட காரியங்களில் முதல் காரியம், ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பல காரியத்தினால மயக்கப்பட்டு தூரமா போயிருக்கிறாங்க. கர்த்தர் பக்கமா அவங்களை திரும்பல, வேற ஏதோ பக்கமா மனசு திரும்பி இருக்கிறது. ஒரு நாள் ஆண்டவர் தேடி வந்திருந்தாங்க, ஒரு நாள் சபைக்கு வந்திருந்தாங்க, ஒரு நாள் ஊழியம் செய்தாங்க. முந்தின நாட்கள் கர்த்தர் ஆசையா தேடி வந்தாங்க. ஆனா இன்னைக்கோ காணாமல் போயிட்டாங்க. ஏசப்பா சொல்லுகிறேன், நான் வந்ததே இதற்காக, காணாமல் போனவைகளை தேடி கர்த்தர் பக்கமா ரட்சிப்பதற்காக. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப இயேசுவினுடைய ஊழியம் இழந்து போனவர்களை கர்த்தர் பக்கமா இழுப்பது தான். அப்போ ஒருவேளை நம்ம குடும்பங்களில அல்லது நம்ம சபைகளில ஒரு நாள் அவ்வளோ வல்லமையா இருந்தவங்க, அவ்வளோ ஆசையா கர்த்தரை தேடினவங்க, இன்னைக்கு தூரமா இருக்கிறாங்களே. ஏசப்பா வாக்கு கொடுக்கிறாரு, நான் வந்ததே எதற்காக? அவர்களை மறுபடியும் திருப்புவதற்காக. அந்த வார்த்தையை பிடித்தவர்களா அன்று நம்ம குடும்பத்துல, நம்ம சபைகளில, ஊழியர்கள் மத்தியில அன்று இன்று பின்வாங்கி போயிருக்கிறாங்க, இன்னைக்கு தூரமா போயிருக்கிறாங்க, இன்னைக்கு உண்மை தேடாம இருக்கிறாங்க. இன்னைக்கு காணோம், அந்த சபையில அந்த இடத்துல அவங்க காணோம். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே கூட்டிட்டு வருவீங்க, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற உண்மையுள்ள தேவனை நீங்க செய்யுங்க ஆண்டுகிட்ட கேட்கும்போது ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிற முதல் காரியம். இரண்டாவதாக ஏசாயா 49ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அவர் மூலமா என்ன அடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி சொல்றாரு பாருங்க.
வாசிப்போம். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். இரண்டாவது, மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனம் என்ன? நீங்க வெறும் இந்த சின்ன கூட்டமாகிய இஸ்ரவேல் ஜனத்திற்காக மட்டும் நீங்க அனுப்பப்படலை. பூமியின் கடையாந்திர வரைக்கும் ரட்சிப்பாக ஒளியாக ஜாதிகளுக்கு ஒளியாக இருக்கும்படி நான் உம்மை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி பிதாவானவர் இயேசுவை குறித்து இயேசுவிடத்தில் சொல்வது போல இந்த வசனம் தீர்க்க தரிசன வசனம் இருக்கிறத வாசிக்கிறோம். இரண்டாவது, வெறும் காணாமல் போன மக்களுக்கு மட்டுமான்னு சொல்லி கேட்டா ஆண்டவர் சொல்றாரு, இல்லைங்கிறாரு. உலகம் எங்கும் ரட்சிப்பு உண்டாகும்படி, உலகத்தின் இறுதியில் இருக்கிற மகனும் வெளிச்சத்துக்கு வரும்படி நான் ரட்சிப்பாய் இருக்கும்படி ஒளியாய் இருக்கும்படி இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறோம். அப்ப இரண்டாவதாக நமக்கு நம்பிக்கை கொடுப்பது என்னன்னா, ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, வெகு தூரத்துல இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் மனம் மாறவே மாட்டாங்க என்பது போல ஒரு சிலரை குறித்து நம்ம நினைப்போம். இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படவே மாட்டாங்கங்க, இவங்கெல்லாம் பயங்கர எதிரிங்க, அதுல ரொம்ப ஊறி போயிச்சாங்கங்க, சாத்தானுக்கு ரொம்ப அடிமையாயிச்சாங்க, அவங்கெல்லாம் வரவே முடியாதுன்னு நினைக்கிறோம். ஏசப்பா சொல்றாரு, அவங்க யாரா இருந்தாலும், எவ்வளவு கடையாந்திரத்துல இருந்தாலும், எவ்வளவு அடிமைப்பட்டவர்களா இருந்தாலும் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? விடுதலையாக்க முடியும். அதற்கு தான் ரட்சிப்பாய் வந்தார், அதற்கு தான் ஒளியாய் வந்தார் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனமும் 47வது வசனமும் வாசிப்போம். பவுல் அப்போஸ்தலர் மூலமா ஊழியம் நடக்கிறது. அப்போ பிசிதியாங்கிற தேசத்துல இருக்கிற அந்தியோகியா, நம்ம வேற இடத்துல பார்க்கிற அந்த அந்தியோகியா இல்லை, பிசிதியாங்கிற அந்த தேசத்துல இருக்கிற அந்தியோகியா, அந்த அந்தியோகியா பட்டணத்துல இவர்கள் போறாங்க. அங்க பைபிள் வாசிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இவங்க ஊழியர்கள் என்று தெரிஞ்ச உடனே நீங்க ஜனங்களோடு பேசுங்கன்னு சொல்லி அவங்கள அழைக்கிறாங்க. அவங்க சுவிசேஷம் சொல்லுகிறாங்க. அநேக யூதர்கள் ஆண்டவர் பக்கமா திரும்புகிறாங்க. இப்போ இவங்க வெளியே போகும்போது புறஜாதிகள் வெளியே நின்று கொண்டு இருக்கிறாங்க. புறஜாதிகள் ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது, வெளியே நிற்கிறாங்க. இப்போ புறஜாதிகள் கேட்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொன்னீங்களே, அவங்களுக்கு நற்செய்தி சொன்னீங்களே, எங்களுக்கும் சொல்லுங்கயான்னு சொல்லி சொல்லும்போது, சரி அடுத்த வாரம் நீங்களும் வாங்க, நம்ம வெளியே நின்று பிரசங்கம் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்ன போது அடுத்த வாரம் ஊர் முழுசும் வந்துருச்சான். அது பார்த்து அந்த தலைவர்களுக்கு எரிச்சலும் பொறாமையாய் இவர்களுக்கு விரோதமா பேசுறாங்க. இவங்க சரியான ஆட்கள் இல்லை, பொறாமையினால பேசுகிறாங்க. அப்போ அவங்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் கொடுக்கிற ஒரு பதில் தான் இந்த வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 46, 47 வாசிப்போங்க. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். அந்த நம்ம வாசிச்ச ஏசாயா 49ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இந்த இடத்துல பவுல் கோட் பண்ணி சொல்லுகிறாரு, ஜாதிகளுக்கு ஒளியாய் வைத்தேன் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி இப்ப நாங்க புறஜாதிகள் இடத்துல போறோம். அப்ப இரண்டாவது ஏசாயா 49ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன? அவங்க புறஜாதியார் தான், இயேசுவுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லதான், இயேசுவுக்கு விரோதிகள் தான், இயேசுக்கு விரோதமா நடந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா அவர்களையும் ரட்சிக்கும்படி நான் அனுப்பப்பட்டேன் என்று இயேசப்பா சொல்லுகிறார். கர்த்தருடைய கிரியை என்ன? யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் ரட்சிப்புக்கு தூரமானவர்கள் அல்ல, கர்த்தரால சந்திக்க முடியும். அப்போ ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்க முடியும். நீங்க எவ்வளவு மோசமா இருக்கலாம், எவ்வளவு எதிரியா இருக்கலாம், எவ்வளவு கர்த்தருக்கு பிரியம் இல்லாம நடக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைங்களை கொடூரமா நடத்தலாம், ஆண்டவர் அவங்களை நேசிக்கிறாரு, அவர்களையும் ரட்சிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி இந்த பகுதி சொல்லுகிறத பார்க்கிறோம். அதனாலதான் மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்துல, நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் போய் என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. வெறும் இஸ்ரவேல் வீட்டாருக்கு மட்டுமல்ல, சர்வ சிருஷ்டிக்கும், பூமியின் கடைசி பரியந்தம் போங்க, ஊழிய செய்யுங்க. இப்ப இந்தியாவுக்கு தோமா மூலமா சுவிசேஷம் வந்தது, அந்த கட்டளையை நிறைவேற்றும்படியாக அங்கிருந்து எவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு, கடல்ல எத்தனை மாதங்கள் பிரயாணப்பட்டு இந்தியாவுக்கு வந்தார், சுவிசேஷம் அறிவித்தார். நீங்க சபையா நம்ம கூடிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டுடைய வாக்கு நிறைவேறுகிறது. இரண்டாவதாக. மூன்றாவதாக ஏசாயா 49ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்துல நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணவும் உம்மை நான் அனுப்புகிறேன் அப்படிங்கிறார். மூன்றாவதாகங்க இங்க 2 வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. பூமியை சீர்படுத்தவும், இரண்டாவது
பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும். இந்த 2 காரியத்தை செய்தவன் யாரு? பிசாசு தான். அப்ப பிசாசு என்ன செய்கிறான்? ஜனங்களை சீர்கெட்டவர்களா மாற்றி இருக்கிறான். ஜனங்களுடைய இருதயங்கள் பாழாய் போகிறதா பண்ணி இருக்கிறான். பிசாசு எவ்வளவுதான் ஜனங்களை பாவத்துக்குள்ள கொண்டு போய் இருந்தாலும், ஆண்டுடைய ஊழியம் என்ன? அவனுக்கு அடிமைப்பட்ட ஜனங்களை கர்த்தர் பக்கமா என்ன செய்வது? திருப்புதான். சுவிசேஷத்துடைய பவர் என்னன்னா, அவங்க எவ்வளவுதான் சாத்தானுக்கு அடிமையா இருக்கலாம், ஆனா அவர்களை ஏசப்பனால என்ன செய்ய முடியும்? தாம் பக்கமா கொண்டு வர முடியும். நம்ம 2 வசனம் வாசிச்சிருவோம். கொலோசேரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். கொலோசு சபைக்கு அவர் யாரு? இயேசுவாமியை குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்ட போது வாசிப்போம். இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். இருளின் அதிகாரத்துல இருக்காங்க, சாத்தானுடைய அதிகாரத்துல இருக்கிறாங்க. அங்கிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்யறாங்க? திருப்பப்படுகிறாங்க. பாழாய் போய் இருக்கிறது வாழ்க்கை, சீர்கெட்டு இருக்கிறது வாழ்க்கை. ஆனால் இயேசுவாமி அனுப்பப்பட்டது எதுக்காக? சீர்கெட்ட மக்களை, பாழாய் கிடக்கிற இருதயங்களை. அது யாரால? சாத்தானாலதான். அவன் தான் பழிகாரன். நீங்க ஆரம்பத்துல வாசிக்கும் போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எடுக்க நம்ம தெரிஞ்ச வசனம், ஆண்டு இந்த பூமியை படைச்சார். அவர் படைச்ச பூமி குறை இருக்குமா? குறை இருக்காது. ஆனா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், இந்த பூமி வெறுமையாய் இருந்தது, இந்த பூமி ஒழுங்கின்மையாய் இருந்தது, இந்த பூமியில் இருள் இருந்ததுன்னு வாசிக்கிறோம். அது எப்படி ஆண்டவர் படைத்த பூமி ஒழுங்கின்மையாய் இருக்க முடியும்? அது எப்படி ஆண்டவர் படைத்த பூமி இருளாய் இருக்க முடியும்? அது எப்படி ஆண்டவர் படைத்த பூமி வெறுமையாய் இருக்க முடியும்? அப்போ முதல் வசனத்துக்கும், ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தாருங்கிற வசனத்துக்கும் அடுத்த வசனத்துக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கிறது. அந்த கேப்ல என்ன நடந்திருக்கிறது? பிசாசு இந்த பூமி என்ன செஞ்சிருக்கான்? சீர்கெட்டு போக பண்ணியிருக்கிறான், பாழாய் போக பண்ணியிருக்கிறான். ஆண்டவர் பூமிக்கு வந்தார். அவன் சீர்கெடுத்து போன மக்களை, அவன் பாழாய் போக பண்ணின மக்களை தாம் பக்கமா என்ன செய்கிறாரு? திருப்புகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலனுக்கு ஊழியம் கொடுக்கப்பட்டது. அந்த ஊழியத்தை குறித்து அவரே சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18வது வசனம். பவுலை ஏன் ஆண்டு பிரித்தெடுத்தாரு? பவுலை ஏன் ஆண்டவர் அழைச்சாரு? அவர் கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன? அப்போஸ்தலர் 26, 17, 18. ஆக்ஸ், உன் சுய ஜனத்தார் இடத்து நின்றோம் அந்நிய ஜனத்தார் இடத்து நின்றோம் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன். ஏன் ஆண்டவர் பவுலை சுவிசேஷம் கொடுத்து அனுப்பினார்? இந்த வசனம் என்ன சொல்லுது? சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திருப்பும்படி உன்னுடைய சுவிசேஷத்தினால ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும் என்று சொல்லி. இப்போ 3வது, ஏசாயா 49ஆம் அதிகாரம் நம்ம கொடுக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்ன? எந்த அளவு சாத்தானுக்கு அடிமையா இருந்தாலும் சரி, சாத்தானுடைய விருப்பத்தையே நிறைவேற்றி கொண்டிருந்தாலும் சரி, என்னதான் சூனியம் செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் மந்திரம் செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, வசனம் சொல்லுது அவர்களையும் பாழாய் போன அவர்களை, சீர்கெட்ட அவர்களை கர்த்தர் பக்கமாய் திருப்பும்படி, பரிசுத்தத்தின் பக்கமா திருப்பும்படி இயேசுவாமி இந்த பூமிக்கு வந்தாருன்னு வாசிக்கிறோம். மந்திரவாதிகளை பார்க்கிறோம், சூனியக்காரர்களை பார்க்கிறோம், மற்றவங்களை கெடுக்கிறவர்களை பார்க்கிறோம், பாழாய் போனவர்களை பார்க்கிறோம். எவ்வளவு பாழாய் போயிருந்தாலும் ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. அவர்களை தப்பக்கமா இயேசுப்பனால் என்ன செய்ய முடியும்? திருப்ப முடியும் என்று சொல்லி வாசிக்கிறோம். கடைசியா ஏசாயா 49ஆம் அதிகாரம், ஏசாயா 49ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆண்டுடைய ஊழியம் என்ன? ஆண்டுடைய ஊழியம் என்ன? நம்ம வாசிப்போம். கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லியும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழி ஓரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும் அப்படின்னு வாசிக்கிறோம். 4வதாக இந்த வசனம் என்ன சொல்லுது? கட்டுண்டு இருக்கிறாங்களா? இன்றைக்கு கட்டுண்டவர்களா இருக்கிறாங்க, இன்னைக்கு இருளிலே இருக்கிறாங்க. அதுவும் இந்த வசனம் சொல்லுது தூர தேசத்துல இருக்கிறாங்க. நம்ம நேற்று கூட நம்ம பார்த்தோம், ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த ஒரு நோக்கம் என்னன்னாங்க, பாவத்தினால தூரமா சிதறப்பட்டு போய் இருக்கிறான்.
கட்டுண்ட நிலைமையில இருக்கிறாங்க, இருளிலே இருக்கிறாங்க. ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தது என்ன? அவர்களை விடுதலையாக்கி, அவர்களை கட்டுண்டுவதற்காக நான் உருவாக்கல, சாத்தானுக்கு அடிமையாய் இருப்பதற்காக நான் உருவாக்கல, அவர்களை விடுதலையாக்குவதற்காக என்னுடைய மகிமைக்கென்று நான் சிருஷ்டித்தேன் வாசிக்கிறோம். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? ஏசப்பா பூமிக்கு வந்தது என்ன? சாத்தானால கட்டப்பட்டு இருக்கிறாங்க, சாத்தானால கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறாங்க, இருளிலே இருக்கிறாங்க, அவர்களை தாம் பக்கமா இழுக்கும்படியாய் ஏசப்பா பூமிக்கு வந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏசாயா 42ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் 7வது வசனம் வாசிப்போம். இயேசுவாமி இந்த பூமிக்கு வந்தபோது அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான சொல்லப்பட்ட இன்னொரு அதிகாரம் இது. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 6-7 வாசிப்போம். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன். பலவிதமான வியாதியினால, பலவிதமான அடிமைத்தனத்தினால தூரமா போனவர்களா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை விடுதலையாக்க முடியாதா இந்த பூமிக்கு வந்தேன். அவரால் முடியாததுன்னு ஒன்றும் இல்லை, அவரால் சரிபடுத்த முடியாததுன்னு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, கண்கள் குருடாக்கப்பட்டவர்களுக்கு கண்களை கொடுக்க, வியாதியில் அடிமைப்பட்டவர்களை விடுதலையாக்க நான் பூமிக்கு வந்தேன் என்று சொல்லுகிறேன். அது முடிவு என்னன்னாங்க, அந்த ஏசாயா 49ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். மறுபடியும் ஏசாயா 49ஆம் அதிகாரம். அப்படி ஆண்டவர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி நீங்க புறப்பட்டு போங்க, இருளில் இருக்கிறவர்களை பார்த்து நீங்க வெளிப்படுங்கன்னு சொல்லி சொல்லும்போது நடப்பது என்னன்னா 10-11 அப்படியே வாசிச்சு வருவோம். அவர்கள் பசியாயிருப்பதும் இல்லை, தாகமாயிருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள், இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள், இவர்கள் சீனிம் தேசத்திலும் இருந்து வருவார்கள் என்கிறார். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருந்த தம்முடைய ஜனத்தின் மேல் இரக்கமாய் இருப்பார். ஆண்டவர் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கும் போது ரிசல்ட் என்ன? ஜனங்க ஆறுதல் அடைவாங்க, ஜனங்க இரக்கத்தை பெற்றுக்கொள்வாங்க. 4 காரியம் இன்னைக்கு நமக்கு முன்னால ஆண்டவர் வைக்கிறார். ஆண்டவர் பூமிக்கு வந்தது எதற்காக? தன்னுடைய ஜனம் தூரமாய் போயிருக்கிறது, தன்னுடைய ஜனத்தை தாம் பக்கமாய் இழுக்கும்படியா. 2வது, அவங்க பூமியின் கடைசி பரியந்தமே இருந்தாரோ எல்லா ஜாதிகளை புறஜாதிகளை எல்லாரும் இருந்தாலும் அவர்களை தாம் பக்கமா கொண்டு வரும்படி ஆண்டவர் பூமிக்கு வந்தாருன்னு வாசிக்கிறோம். 3வது, சாத்தான் கையில இருக்கிறாங்க, சீர்கெட்டு போக பண்ணி இருக்கிறான், பாழாய் போய் இருக்கிறாங்க, அவர்களை தாம் பக்கமா இழுக்கும்படியா இயேசு வந்தார். கடைசியா வாசிக்கிறோம், பலவிதமான வியாதியில, நெருக்கங்களில, இருளில சாத்தானை அடக்கி வச்சிருக்கிறாங்க, அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. என்ன வியாதியா இருந்தாலும், என்ன இருளின் அடிமைத்தனமா இருந்தாலும் ஆண்டவரால விடுதலையாக்கி தாம் பக்கமா கொண்டு வர முடியும். நம்ம ஜெபிப்போம், நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போம். அவர் பூமிக்கு வந்தார், இந்த காரியங்களை செஞ்சு முடிச்சார். இன்றைக்கு நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு, ஆண்டவரே ஒரு நாள் கர்த்தருக்குள்ள இருந்தாங்க ஏசப்பா, ஒரு நாளுமே தேடி வந்தாங்க, இன்னைக்கு தூரமா இருக்கிறாங்க, மறுபடியும் அழைச்சிட்டு வாங்க ஏசப்பா. அடுத்த கூட்டம் கர்த்தரையே தேடுகிறது இல்லை, கர்த்தருக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லை, ரொம்ப தூரமா இருக்கிறாங்க. ஆண்டவரால விடுதலையாக்க முடியும். 3வதாக, பாழாய் போன்றது போல ஒரு வாழ்க்கை, சீர்கெட்டது போல ஒரு வாழ்க்கை, சாத்தான் அவர்களை பயன்படுத்தி தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். யாரா இருந்தாலும், எவ்வளவு அடிமைப்பட்டிருந்தாலும் ஆண்டவரால விடுதலையாக்க முடியும். கடைசியாய் கட்டப்பட்ட நிலைமையில, வியாதியில, ஜாதி கட்டுகளில, பல விதங்களில கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க, இருளில இருக்கிறாங்க. ஆண்டவர் விடுதலையாக்கி இரக்கத்தை காண்பித்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும்படி ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். சேர்ந்து ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பரம தகப்பனே, ஆண்டவர் இந்த காலவேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா ஆண்டவர் விடுவிக்கிறவர் என்கிற அந்த சத்தியத்தை எங்க முன்னால் இன்னைக்கு வைப்பதற்காக ஸ்தோத்திரம். அவங்க பின்வாங்கி போனவர்களா இருந்தாலும், அல்லது அவர்கள் இதுவரைக்கும் உங்களை தேடாதவர்களா இருந்தாலும், எவ்வளவுதான் சாத்தானுக்கு அடிமைப்பட்டவர்களா இருந்தாலும், எவ்வளவுதான் வியாதியினால கஷ்டத்தினால கட்டுண்டவர்களா இருந்தாலும், யாரையும் விடுதலை உம்மால முடியும் என்ற சத்தியத்தை இன்னைக்கு எங்க முன்னால் இன்னைக்கு வைப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்று இந்த சுவிசேஷத்தை கையில ஏந்தினவர்களா, ஆண்டவரே தூரமாய் போனவர்களை, ஆண்டவரே பிசாசுக்கு அடிமைப்பட்டு நிற்கிறவர்களை, பலவிதமான நெருக்கங்களினால நெருக்கப்பட்டு நிற்கிறவர்களை, ஆண்டவரே இன்னைக்கு கர்த்தரை தேடாம இருக்கிறவங்களுக்கு இந்த சுவிசேஷம் சென்று செல்ல, அவர்கள் உங்க பக்கமா ஓடி வர ஒரே மந்தையாய் என் ஆண்டவருக்கு கீழே இருக்க ஆண்டவர் கிருபை கொடுங்க. அப்படி செய்வதற்காக நன்றி. எங்க சபைகளில, எங்க குடும்பத்துல, எங்க சமுதாயத்துல
இந்த 4 கேட்டகரியில எல்லா விதங்களிலும் ஜனங்க இருக்கிறாங்க. ஏசப்பா கிருபையாய் கொண்டு வாங்க ஆண்டவரை. பின்வாங்கி போனவர்கள் அழைச்சிட்டு வாங்க, புறஜாதிகளாய் இருக்கிறவர்களை அழைச்சிட்டு வாங்க, பிசாசிக்கு அடிமைப்பட்டவர்களை அழைச்சிட்டு வாங்க, வியாதியினால கஷ்டத்தினால கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி நீங்க கூட்டிட்டு வாங்க. எல்லாரும் மேலும் இரக்கம் காண்பிக்கிற தேவனே, இரக்கம் காண்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.